رباه عفوك إني للنور مدت يداي. முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய மாதங்களிலே முதலாவது மாதம். நாம் துல்ஹிஜ்ஜாவை கடந்து இப்பொழுது முஹர்ரமுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இவ்வாறு சொல்கின்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அல்லாஹு தஆலா சூரா தௌபாவிலே 36வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض. இந்த வானம் பூமியை படைத்த நாள் முதற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 ஆகும். அந்த 12 மாதங்களிலே சிறப்புக்குரிய மாதங்கள் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கைப்படுத்தப்பட்ட சங்கையான மாதங்கள் 4 ஆகும். ذلك الدين القيم, இதுதான் நிலையான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபலா தظلموا فيهن انفسكم, அந்த மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். இதுதான் நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஃபலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்கு நீங்களே அதிலே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா சூரா தௌபாவினுடைய 36வது வசனத்திலே சொல்கின்றான். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 12 மாதங்களில் அல்லாஹு தஆலா சொல்றான் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், வானம் பூமியை படைச்ச நாள் முதல் கொண்டு இன்று வரை அல்லாஹு தஆலா தீர்மானித்திருக்கின்ற 12 மாதங்களில் முதலாவது மாதம் தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர்னு சொல்லி ரபியுல் சானி என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் முதலாவது மாதம் என்பதை தாண்டி இன்னும் ஒரு சிறப்பு அதற்கு இருக்கிறது. முதலாவது நாம் இதை புரிஞ்சு கொள்ளணும். என்ன சிறப்பு அது? 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள், அதுல சில விதிவிலக்குகள் இருக்கிறது. குறிப்பாக யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ, இந்த மாதத்திலே யுத்தம் செய்வதை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதே குர்ஆனில் சொல்றான், குல் கிதால் ஃபீ கபீர், இதுல யுத்தம் செய்வது என்பது மிக பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஹைர், நாம் இந்த சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று, அதுல முதலாவது இந்த மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது என்றால் இந்த ஹிஜ்ரி ஆரம்பிக்கிறதுல முதலாவது மாதம். ஹைர், அதே போன்று இந்த மாதங்களை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அபூ பக்ர் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு சஹீஹுல் புகாரியினுடைய 2958வது நபி மொழி தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ பக்ர் அல்ல, அபூ பக்ரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸனது 12 ஷஹ்ரா, ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கிறது. ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது என்பதாக சொல்லிவிட்டு, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, சலாசுன் முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடர்ந்து வருகிறது. 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதம் எது? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3மே தொடர்ந்து வரக்கூடிய மாதம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். வரஜப் முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ரஜப் மாதம் வந்து ஜுமாத சானியாவுக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்ட மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ரஜப் மாதத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ரஜப் மாதத்துக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் இதுல என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றாக ரஜபையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எனவே இதுல இந்த 3 மாதங்கள் வருகின்ற பொழுது, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று சொல்கின்ற பொழுது, இந்த முஹர்ரம் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்று என்பதை நாம் சஹீஹான ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அதாவது முஹர்ரம் மாதத்துக்கு ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அதுக்கு சிறப்பும் இருக்கிறது. அப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதம் தான், ஆனால் இது ஒரு தனித்துவமாக இது இங்கே இனம் காட்டப்பட்டிருக்கிறது என்பது அந்த மாதத்திலே இருக்கின்ற ஒரு சிறப்பை அது காட்டுகிறது என்பதை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த முஹர்ரம் என்பது ஏன் முஹர்ரம் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சில அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள்.
முன்னே இமாம்கள் அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது வல் முஹர்ரம் சும்மிய பிதாலிக லிகௌனி ஷஹ்ரம் முஹர்ரமன் வ தஅக்கீதன் லிதஹரீமிஹி. ஏன் முஹர்ரம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? ஹர்ரம என்றா தடை செய்தான், முஹர்ரம் என்றா தடை செய்யப்பட்டது. அப்ப தடை செய்யப்பட வேண்டியது, அதாவது அதற்குள்ளே பாவம் செய்வது அது கடுமையாக தடை செய்யப்பட்டதனால் அதற்கு அவ்வாறு பேர் வந்திருக்கிறது என்பதாக சில அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த மாதங்கள் குறித்து சொல்லுகின்ற பொழுது ஃபலா தظலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், இந்த 4 மாதங்கள்ல குறிப்பாக துல்காதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்கள்லையும் அல்லாஹு தஆலா தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றான் என்றால் அர்பஅத்துன் ஹுரும் 4 சங்கையான மாதங்கள் என்று சொல்லி போட்டு ஃபலா தظலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், நீங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். இதுல 2 வகையான அநியாயங்கள் இருக்கிறது. ஒன்று தனக்குத்தான் அநியாயம் செய்து கொள்றது, இன்னும் ஒன்று பிறருக்கு அநியாயம் செய்யறது. இந்த 2ஐயும் நீங்க செய்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இதுல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தனக்குத்தான் எப்படி அநியாயம் செய்து கொள்வாரு? முதலாவது இன்ன ஷிர்கல் அதுல்முன் அதீம், இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். அப்ப ஷிர்க்கு மிகப்பெரிய பாவம் என்றால் அதுக்கு பிறகு பிதாத், இணை வைப்பு, பிதாத் நூதன அனுஷ்டானங்கள், அதே போன்று பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள் என்று அப்படியே வரும். அப்ப இது ஒரு மனிதன் தனக்குத்தான் அநியாயம் செய்து கொள்வது. பொதுவாக எல்லா காலங்களிலும் நீங்க இதை செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லி போட்டு அதிலும் குறிப்பாக, ஏன்னா இதுல இந்த காலத்துல செய்யப்படுற நன்மைகளும் அல்லாஹ்விடத்துல உயர்ந்த கூலிகளை பெற மாதிரி பாவங்களுக்கும் அதுக்கு ஒரு உயர்ந்த ஒரு, அதாவது அந்த பாவம் ஒரு பெரிதாக பார்க்கப்படும். அதாவது ஒரு பாவம் 5ஆக பார்க்கப்படும் அப்படியெல்லாம் இல்லை, அதாவது கொஞ்சம் கடுமையாக பார்க்கப்படும் என்பதை இமாம் கத்தாதா அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் இப்னு கஸீர்ல இந்த வசனத்துக்குள்ள விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எனவே வலா தظலிமு ஃபீ அன்ஃபுஸக்கும், இன்றைக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ரமலான் மாசத்துல, ரமலான் மாசம் என்பது அதுக்கென்று தனியான சிறப்பு இருக்கிறது. ரமலான்ல பாவம் செய்யற பயப்படுற பலர் முஹர்ரம்ல சர்வசாதாரணமாக பாவம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ரமலான்ல நோன்பு மாசம் இது, அதனால நாங்க பாவம் செய்யக்கூடாது, நோன்பு மாசம் அதனால நாங்க இதை செய்யக்கூடாது என்று சொல்கின்ற பலர் முஹர்ரத்துல பாவம் செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்றான் ஃபலா தظலிமு ஃபீ அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்க அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் உங்களோட ஆன்மாக்களுக்கு என்று சொன்னால், நான் எனக்கு அநியாயம் சொல்றது, நான் சிறுக்கு வைக்கிறதாக இருந்தாலும் சரி, பிதாத் செய்யறதாக இருந்தாலும் சரி, பெரும் பாவங்கள்ல ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்கள்ல இருந்தாலும் சரி, அதே போன்று அல்லாஹ்வுடைய ஹக், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குல்லாவுடைய விஷயத்துல தொழுகையை விடுறது, அதே மாதிரி ஏனைய இபாதத்துகள்ல பொடுபோக்கு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஹுக்கூக்குல் இபாத் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, அவங்களுடைய மானத்துல விளையாடுறது, அப்படி பல்வேறு வகையாக அடுத்த மனிதனுடைய பொருளாதாரத்தை சூறையாடுறது, இந்த விஷயத்திலையும் இது வரும். எனவே இந்த காலத்தில் செய்யப்படுற பாவத்துக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கப்படும். அதாவது நேரடியாக பல நன்மைகள், அல்லது இப்ப நன்மையில பல மடங்கு இருக்குது. நன்மை செஞ்சால் நீங்க அல்லாஹ் தஆலா மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில் ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத் ஹப்பா, சதகாவை சொல்லும் பொழுது அது என்ன அல்லாஹ் தஆலா விரிவாக அதை விளங்கப்படுத்துறான். கமஸலி ஹப்பத்தின் அம்பதத், ஒரு வித்தை நீங்க போட்டால் அது 7 கதிர்களை முளைச்சு அதுல 1 100 வருது, 700 அப்படி எல்லாம் வருது, அதுக்கு மேல அல்லாஹ் நானும் உங்களுக்கு கொடுக்கிறான். அதே மாதிரி மஞ்சாபில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு அது 10 மடங்கு நன்மை கிடைக்கும் எல்லாம் வருது. இப்ப இந்த பாவத்தை செஞ்சா 10 மடங்கு பாவம் அப்படி மடங்கல்ல, கடுமையாக பார்க்கப்படும். அதாவது உதாரணமாக நாங்க சொல்றதாக இருந்தால், ஒரு 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 பாவத்தை ஒரு ஆள் செய்யறாரு, ஒரு சாதாரண ஒரு பாவர மனிதன் செய்யும் பொழுது நம்ம சொல்லுவோம் சரி பாவம் செஞ்சிட்டாரு என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே இதை ஒரு கொஞ்சம் படிச்சவர், கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவர் செய்யும் பொழுது நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்போம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்திருக்கிறாங்க. அது மாதிரி இந்த காலத்துல செய்யப்படுறது என்பது பாவம் கொஞ்சம் கடுமையாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபலா தظலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும். எனவே அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை குறிப்பாக்கி சொல்வதன் மூலமாக இதுல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சூரா தௌபாவுடைய இந்த வசனத்துக்கு கீழே மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஏன் இதை தெரிவு செஞ்சிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் சில ரசூல்மார்களை தெரிவு செஞ்சிருக்கிறான், அதாவது தூதுவர்களாக. அதே மாதிரி அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுகள்ல சில மஸ்ஜிதுகளை அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கிறான். அதே மாதிரி நாட்கள்ல ஜும்மா அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கிறான், மாதங்கள்ல நோன்பு பிடிக்கிறதுக்கு ரமலானை தெரிவு செஞ்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம். இதை நம்ம கேள்வி கேட்கிறது, ஏன் முஹர்ரத்துல மட்டும் பாவம் செய்யறது தடை செய்யப்பட்டிருக்கிறது, இவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹ் நாடுகின்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா இதை கண்ணியப்படுத்துகிறான் என்பதைத்தான் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தையும் சேர்த்து தான் அதுக்குள்ள பதிவு செய்கிறார்கள்.